guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகருக்கு வந்துட்டு இன்னைக்கு தைப்பூச திருநாள், அவருக்காக படையல் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் vlog நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தைப்பூசத்தை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடலாமா? ஸோ தைப்பூசம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தை மாதம் வர பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு ஃபுல் மூன் டே, அதாவது அமாவாசை அன்னைக்கு, இது மூணும் சேர்ந்து வர நாள் அன்னைக்கு தான் தைப்பூசம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம முருகர் பார்வதி அம்மா கொடுத்த வேலை கொண்டு சூரபத்மன், அதாவது கொடிய அரக்கனான சூரபத்மனை கொன்ன நாள் தான் இன்னைக்கு. ஸோ அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற விதமாக தைப்பூசத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீய விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு புதுசாக சூப்பராக கலர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லான டே அன்னைக்கு முருகருக்கு ஒரு சூப்பரான வழிபாடு நம்ம பண்ணிடலாமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகரும் சிவனும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி முருகர் சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கடவுள்னா முருகர், யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? ஸோ அந்த மாதிரியும் எனக்கு பிடிச்ச முருகருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூசம் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் மீல் சாமிக்கு வந்துட்டு படைச்சாச்சு. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பூஜா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக குக்கிங்குமே பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வேணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், பர்பிள் கேபேஜ், கேரட் பீன்ஸ் பொரியல், ஸ்வீட்டுக்கு சக்கரை பொங்கல், அது கூட நல்லா கிறிஸ்பியான வடையும் செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாமே மார்னிங்கே வந்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக குக்கிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு, ஸோ அதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு டஸ்ட் போடுறதுக்குன்னு ஒரு தனியாக பவுல் வச்சுட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குக்கிங்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு தடவை சுத்தமாக கிச்சனை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும்னு இல்லை. இன்றைக்கி நம்ம சாம்பாரில் அவரைக்காய், முருங்கை, கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வைக்க போகிறோம். எப்பயுமே சாமிக்குன்னு செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் பார்க்காம செய்யும்போது அதுக்கு கிடைக்கிற டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும்ல. இன்னைக்கு சூப்பராக சமைச்சிடணும்னு பார்த்து செஞ்சால் கூட ஏதாச்சும் மிஸ் ஆகிடும். பட் சாமிக்குன்னு செய்யும்போது நம்ம பார்க்காம செய்கிறது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக. இன்னைக்கு ஸ்பெஷலாக பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை வந்துட்டு 1 கிளாஸ் பருப்பை கொஞ்சமாக வாஷ் பண்ணி சோக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபஸ்ட்டு எதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பருப்பு வேக வச்சுட்டேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் அக்கம்டேட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங்கு. நான் யூஸ்வலாக எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துட்டு தான் நான் குக் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிறதுனால நின்றுட்டே பண்ணுறேன். எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல நாளில் சாமிக்கு இந்த மாதிரி படையல் போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நான் பெருமாளுக்குன்னு கும்பிடுவேன். ஸோ ஏதாச்சும் முருகருக்குன்னு உகந்த நாள் வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை வந்துட்டு சூப்பராக பிளான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் லீவ் விட்டுருந்தாங்க, அதியனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் சரி நம்ம கண்டிப்பாக இந்த லீவை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம முருகருக்கு செலிப்ரேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக வந்து தைப்பூசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட எங்கேயாச்சும் கோயில் போயிட்டு வந்திருப்போம். அதை பற்றின பெரிய கான்ஷியஸ் இருந்திருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் இது வரைக்கும் நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லை. வெஜிடபிள்ஸில் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் குக் ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்வீட்டோட தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காயை தட்டி அதில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு வெறும் உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும் நல்லா தட்டி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா குக் ஆகிற கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சோம். வெல்லம் வந்துட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போடணும். எனக்கு வந்துட்டு ஒரு மீடியம் கலரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு தோணும். அதனால அந்த கலரில் வந்துட்டு இறக்கியாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 வரமிளகா ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஸ்லோவாக ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதனால ஒரு 15 மினிட்ஸில் குக் ஆகி வந்துடும். இங்கே சாம்பாருக்கு பருப்பை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுறணும். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறமா பருப்பு தண்ணி இருக்குல்ல அது மட்டும் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் பருப்பு வைக்கும்போது நமக்கு தனியாக வாட்டர் செப்பரேட்டாக வர முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஒன்றாவே ஆட் பண்ணிவிடுவேன். என்னைக்காச்சும் இந்த மாதிரி பருப்பு தனியாக குக் பண்ணும்போது அந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு பர்பிள் கேபேஜ் நம்ம ஸ்பாரில் வாங்கிட்டு வந்தது தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் நார்மல் கேபேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நார்மல் கேபேஜ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சாம்பார் காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நம்ம பருப்பு தண்ணி போட்டு அதை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா பருப்பு ஆட் பண்ணி கேபேஜ்க்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா வர மிளகா போட்டு நம்ம கேபேஜ் போட்டு சிம்லே வச்சு நல்லா சாட்டே பண்ணி விட்டுறணும். நான் வந்துட்டு எப்பயுமே எனக்கு கேபேஜ்க்கு கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அது தனியாக வேக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக சாம்பார் பருப்பை எடுத்து அதுக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், 3 அடுப்பில் 3 வச்சுட்டோம்னா நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே கட்டிங் ஒர்க்லாம் இல்லை. அதனால
அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப நமக்கு சாட்டே பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு நம்ம போயிடலாம். சாமி படம்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற ஷெல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஏதோ ஒரு பேப்பர் மட்டும் நம்ம கீழே போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட்டாக மாத்திரங்கிறனால ஏதாவது ஒன்று கிடைக்கும் போது நான் போட்டுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அதனால் நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேன். அது சாமி படம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வச்சிடலாம். எனக்கு வந்துட்டு இது சின்ன வயசுலேருந்து நான் செய்வேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நான் தான் வந்துட்டு பூஜா ரூமை டெக்கார் பண்ணுவேன். ஸோ அங்கே இருக்க எல்லா சாமியும் எடுத்து க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு பழக்கிட்டாங்க என்ன சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒர்க், அதனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவேன். ஒரு தடவையும் சாமி படத்தை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், சாமியை மாற்றி மாற்றி வச்சு. ஸோ இந்த இதில் வந்துட்டு முருகரை ரைட் சைடு வச்சாச்சு. அதே மாதிரி எல்லா சாமியும் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பூஜை ஜாமானையுமே எடுத்து நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி தொடச்சிட்டு விளக்குக்கும் சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த ஒர்க்லாம் நார்மல் டேஸில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் எக்கேஷனில் சாமிக்காக நம்ம நினச்சிட்டு பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனல் லுக்கை பார்க்குறதுக்கு. இந்த தடவை வெள்ளி விளக்கில் கோபுரம் ஃபுல்லாக நான் மஞ்சள் வச்சுருந்தேன். அது ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா கிராண்ட் லுக் கிடச்சிது. என்கிட்ட என்னென்ன சாமிலாம் இருக்குன்னா முருகர், விநாயகர், பாபா, கிருஷ்ணர், பெருமாள், சிவன், அப்புறம் க்யூட்டாக அன்னத்தில் இருக்கிற அன்னபூர்ணி இருக்காங்க, பிரத்யங்கரா தேவி அம்மன், ஓம் சக்தி அம்மன், அப்புறம் மிக்ஸ்டு சாமி எல்லாருமே இருக்கிறாங்க. இங்கே இருக்க ஒரு சாமிக்கும் எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பர்சனலாக பிடிச்சவங்க, அதனால் எல்லாருமே நான் வச்சுருக்கேன். பாபா வந்துட்டு என்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருக்கார். ஸோ நான் அவரை வந்துட்டு என் பேக்கில் வச்சுருந்துருக்கேன். நான் துபாயில் கொஞ்ச நாள் ஒரு 9 months இருந்தோம். ஸோ அங்கேயுமே இந்த பாபா தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா நான் வாங்கின விநாயகர், முருகரும் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின சாமி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாமிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ மிக்ஸ் மேட்ச் பண்ணி அப்படி வச்சு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வடைக்கு நல்லா பருப்பை வந்துட்டு ஊற வச்சதை வந்துட்டு ஒரு கோட்ஸ் தான் நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. எப்பயுமே அரிசி ஊற வச்ச தண்ணி, பருப்பு ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் நான் பிளான்ஸ்க்கு போட்டுருவேன். ஸோ தட் பிளான்ஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ளூம் ஆகி வரும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி படையல் போடுறோன்னா அதில் அப்பளம், வடை இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டச் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலாக பருப்பு வடை அண்ட் பருப்பு ரசமும் செஞ்சுருந்தோம். ஸோ மொறுன்னு பருப்பு வடையெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த சக்கரை பொங்கலுக்கு நிறைய நெய் போட்டு கேஷ்யூ நட் போட்டு நல்லா வறுத்து ஆட் பண்ணியாச்சு. குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. சைமல்டேனியஸாக மற்ற எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ நம்ம படையலுக்கு போயிடலாம். ஒரு இலை வச்சு வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்வீட், சாமிக்கு எப்பயும் ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும். அதனால் சக்கரை பொங்கல் வச்சு, வடை வச்சு, ரைஸ் வச்சு, சாம்பார் வச்சு நம்ம குக் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சாச்சு. சூப்பராக குக் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி முருகருக்கு செஞ்ச ஸ்பெஷல் இதெல்லாம் தான். இந்த மாதிரி ஒரு டிவைன் டேஸில் வந்துட்டு நான் வீட்டுக்கு முன்னாடி உரலில் நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு வைப்பேன். ஸோ தட் நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். சாமிக்கெல்லாம் படையல் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நெய் தீபம் தான் ஏற்றிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பராக சாமி கும்பிட்டு படையல் போட்டு நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கோயிலுக்கு போயிருந்தோம். சென்னை வந்து 4 years ஆச்சு. பட் இப்போ தான் இந்த கோயிலுக்கே போகிறோம். நல்ல கும்பல் இருந்துச்சு. நாங்கள் கேஷுவலாக அந்த ரோடு வழியாக போகும்போது அந்த கோயில் பார்த்துருக்கோம். பட் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் இந்த மாதிரி டேஸில் தான் தெரியுது அந்த கோயில் எவ்வளோ பாப்புலர்னு சொல்லிட்டு. சூப்பர் தரிசனம், நல்ல க்ரௌடும் இருந்துச்சு. அதே சமயத்தில் சாமியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு சூப்பரான ஃபுல் மூன் டே அன்னைக்கு நல்லா சூப்பரான தரிசனமும் கிடச்சிது. இந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ஒரு பெரிய முருகர் கோயில் தான். உள்ள சிவன், விநாயகர், பெருமாள்னு எல்லாரும் கூட இருந்தாங்க. ஒரு 1/2 hour க்யூவில் நின்று சூப்பராக சாமியும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய தைப்பூசம் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தைப்பூசம் டே எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.